நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுமையாக சட்டப்படி செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை செய்து பொறுமை காத்து வார்த்தைகளை விடாமல் உச்சநீதிமன்றத்திலே வழக்குகளை போட்டு இப்போது நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை காத்திருந்து மொத்த இந்தியாவுக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் இன்றைக்கு ஒன்றிய அரசுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற கவர்னர்களுக்கு ஒரு கடிவாளத்தை நம்முடைய முதலமைச்சர் போட்டிருக்கிறார் என்பதை இந்த தீர்ப்பு இன்றைக்கு தெரிவிக்கின்றது. மீண்டும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்றிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அப்படி இனிமேல் எந்த மாநிலத்திலும் கவர்னர்கள் நடக்க முடியாது என்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் ஜவஹர்லால். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசமைப்பு சட்டம் மிக தெளிவாக ஒரு அமைச்சரவையினுடைய தீர்மானங்களை, அந்த தீர்மானங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பை ஆளுநருக்கு கொடுத்தாலும் கூட அந்த ஆளுநர் அமைச்சரவையினுடைய அந்த தீர்மானத்திற்கு ஒப்புதல் கொடுப்பதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை என்பதை மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது. இந்த தீர்ப்பு சட்டமன்றத்திலையும் எதிரொலிக்கிறத பார்க்கின்றோம். தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த தீர்ப்பு தொடர்பாக பேசினார். இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்றும் இது மாநிலங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி என்றும் பெருமிதத்தை பதிவு செய்தார். இந்த தீர்ப்பு பற்றி பல்வேறு கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசி வருகிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாக்கள் கிடப்பில் போடப்பட்டது தான் இந்த தீர்ப்புடைய அடிப்படையான விஷயம். இது உச்ச நீதிமன்றத்தில் இதற்கு ஒரு ரெஸ்பைட் கிடைத்திருக்கிறது. இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட், இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்று தன்னுடைய கருத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இந்த தீர்ப்பு தொடர்பாக தன்னுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனை பதிவு செய்ததை நம்ம நேரலையில் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.